ப்ரோ கபடி தொடரோட 12ஆம் நாள் ஆட்டத்துல தமிழ் தலைவாஸ் அணியும் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியும் மோதினாங்க. இந்த ஆட்டத்துல 38க்கு 36 என்ற புள்ளி வித்தியாசத்தில் தமிழ் தலைவாஸ் அணி த்ரில் வெற்றி பெற்றது. தமிழ் தலைவாஸ் அதிகபட்சமா 21 ரைடு பாயிண்ட்டுகளையும் 12 டேக்கல் பாயிண்ட்டுகளையும் 4 ஆல் அவுட் பாயிண்ட்டுகளையும் எடுத்தாங்க. தமிழ் தலைவாஸ் வீரர் நரேந்தர் 10 புள்ளிகளை பெற்று அசத்தினாரு. தமிழ் தலைவாஸ் அணியோட தெலுங்கு டைட்டன்ஸ் கடைசி நிமிடம் வரைக்கும் போராடிய நிலையில 36 பாயிண்ட்டுகளை பெற்று தோல்வி அடைஞ்சாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் மொத்தமா ஆடிய 4 போட்டியிலுமே தோல்வி அடைஞ்சி புள்ளி பட்டியல கடைசி இடத்துல இருக்கிறாங்க. பன்னிரண்டாம் நாள் ப்ரோ கபடி தொடரோட மற்றொரு ஆட்டத்துல பெங்களூரு புல்ஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணியை எதிர்கொண்டாங்க. இந்த ஆட்டத்துல 32க்கு 30 என்ற புள்ளி வித்தியாசத்துல பெங்களூரு புல்ஸ் அணியும் ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணியும் தலா 16 ரைடு பாயிண்ட்டுகளை எடுத்த நிலையில 13 டேக்கல் பாயிண்ட்டுகளை எடுத்து பெங்களூரு புல்ஸ் அசத்தியது. இரண்டு அணி வீரர்களும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் கடைசி வரைக்கும் போராடியது. கடைசி நிமிடம் வரை யார் ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய இந்த போட்டியில பெங்களூரு புல்ஸ் அசத்தலான வெற்றி பெற்றிருக்காங்க. ப்ரோ கபடி தொடரின் 13வது நாள் ஆட்டத்துல யூ மும்பா மற்றும் பாட்னா பைரட்ஸ் அணிகள் மோத இருக்காங்க. மற்றொரு ஆட்டத்துல புனேரி பல்தான் அணி ஹரியானா ஸ்டீலர்ஸை எதிர்கொள்ள போறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.